ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல 150 கிராம் மட்டன் கைமா எடுத்துக்கலாம். பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா நறுக்கி எடுத்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, பாதி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கீமாவை சேர்த்துக்கலாம். மட்டன் லைட்டாக வதங்கினதும் அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டனை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணீர் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ நாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் வெங்காயம் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிடிச்சி வச்ச உண்டியை எண்ணெய் சூடேற்றி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடேறினதும் நாம் உண்டியை போட்டுடலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா செவந்திருக்கு. நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.